2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே கட்சி ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த 82 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களை எல்லாம் நேரடியாக அழைத்து ஆலோசனை செய்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 3 மாவட்டங்களிலே உள்ளடங்கி இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது திரு அண்ணன் SP வேலுமணி அவர்கள். அதேபோல நத்தம், திண்டுக்கல் மாவட்டத்திலே அவரது மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அதேபோல விழுப்புரம் மாவட்டத்திலே அண்ணன் CV சண்முகம் அவர்கள். அதேபோல இன்றைக்கு யாரெல்லாம் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ தருமபுரி மாவட்டத்திலே அண்ணன் KP அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், நான் உட்பட அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லிய வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளர்களாக அறிவித்தார்கள். உதாரணமாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே அறிவிக்கின்றார். என்னுடைய திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே உள்ளடங்கியிருக்கிற செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு சகோதரர் வேல் அவர்களை, TS வேல் அவர்களை செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் பரிந்துரை செய்ததின் அடிப்படையிலே வேட்பாளராக பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார். இதேபோல்தான் தமிழகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்கள் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். இதிலே எங்கு தவறு நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்தந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே குறுநில மன்னர்களாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்ன பரிந்துரையின்படி அவர்களால் அறிமுகப்படுத்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளில் திரு SP வேலுமணி அவர்கள் அறிவித்த கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளிலே அவர் அறிவித்த வேட்பாளர்களைத்தான், அவர் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். அப்பொழுது தோல்விக்கு யார் காரணம்? மாவட்ட செயலாளர்களாக இருந்த இவர்கள் பரிந்துரை செய்த நபர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். இவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி இருக்க வேண்டும். வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து தேர்தல் வியூகங்களை இவர்கள் வகுத்திருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலே 196 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு கடுமையான உழைப்பினை தந்தார்கள். அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே சந்தித்த தேர்தலில் ஏறக்குறைய 1,35,00,000 வாக்குகளை பெற்று தந்தார்கள். கூட்டணியோடு சேர்த்து 53 இடங்களில் அண்ணன் எடப்பாடியாருடைய தனிப்பட்ட செல்வாக்கின் காரணமாகத்தான் வெற்றி பெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 47 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை ஒன்றுபட்ட மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதிகளிலே தட்டு தடுமாறி வெற்றி பெற்றது. தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு தொகுதியிலே தட்டு தடுமாறி 180 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது. இதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள், குறிப்பாக திரு SP வேலுமணி அவர்கள், அண்ணன் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், திரு CV சண்முகம் அவர்கள், திரு KP அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் செய்த பரிந்துரை செய்த வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கிறார். இதிலே யார் பொறுப்பு ஏற்க வேண்டும்? அந்தந்த மாவட்டங்களிலே அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர்கள் படுதோல்வி அடைகிறார்கள். கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார்கள். இதற்கு அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் முதலிலே ஏன் அவருடைய மாவட்டத்திலே கழகம் தோல்வியை சந்தித்தது, வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பதை பற்றி அவர்கள் முதலிலே விளக்கம் சொல்ல வேண்டும். தங்கள் மீது இருக்கின்ற குற்றங்களை, குறைகளை மறைப்பதற்காக
அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீது இன்றைக்கு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள். தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, நேரடியாக வேட்பாளர்களை அறிவிப்பார். டீ கடை வைத்திருந்தவரை கூட வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, முதலமைச்சராக்கிய பெருமை அம்மாவை சாரும். காரணம் அம்மாவுடைய துணிச்சலான முடிவு.